சார் மாதேஸ்வரன் சார் நீங்க குறுக்கிட்டு வருவீங்க. எஸ் ஒரு இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பேல்காம் இதுக்கு அப்போ கட்டாயமா பதில் அடி கொடுத்துதான் ஆகணுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உலக நாடுகளுக்கு அந்த சந்தேகம் இருக்கக்கூடாதுங்கிறதுல தான் நம்ம மெசேஜஸ் கிளியரா நம்ம அனுப்பிச்சிருக்கோம். ஒரு டைம் எடுப்பாங்க கவர்மெண்ட். இந்த தடவை போன தடவை பாலாகோட் ஸ்ட்ரைக் மாதிரி கொஞ்சம் அதுல ப்ரிப்பரேஷன் ஒழுங்கா இருந்திருக்காங்கிறதுல அம்பிகுட்டி இருக்கலாம். ஆனா இந்த தடவை வந்துட்டு ரொம்ப கிளியரா பிளான் பண்றாங்கிறது தெரியுது. ஒண்ணு. ரெண்டாவது, எஸ்கலேஷன் கண்ட்ரோல்ங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது நம்ம பதிலடி கொடுக்கும்போது அதை வந்துட்டு நம்ம கண்ட்ரோலை மீறி பெரிய ஃபுல் போரா வெடிக்க கூடாதுங்கிறதுல நம்ம அந்த கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கணும். அதில் நம்ம கண்ட்ரோல் என்னென்ன இஷ்யூஸ் என்ன நம்ம வீக் ஏரியாங்கிறதெல்லாம் பிளக் பண்ணணும் எந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அதில் அதுக்கான பிளானிங் ப்ரிப்பரேஷன் எல்லாம் கவர்மெண்ட் கட்டாயமா பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் இப்போ அதையும் மீறி பெரிய போரா வெடிச்சதுன்னா இப்போ மக்கள் வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆகக்கூடாது. அதனால அதுக்கான ஒரு மெசேஜ் மாதிரி இந்த இப்ப இருக்கிற இந்த சிவில் டிஃபென்ஸ் ஒத்தியே. அதே சமயத்துல எல்லா இதையும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம்னா அதுல வீக் ஏரியாஸ் நம்மளுக்கு தெரிய வரும். அது என்னென்ன எப்படி இது பண்ணணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பஹல்காம் ஈவெண்ட் பாகிஸ்தான் இன்வால்வ்மெண்ட் இருக்கா இல்லையாங்கிறதுல அது ஒரு டிபேட்டே கிடையாது, சந்தேகமே இருக்காதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா 26/11 பாம்பேல அட்டாக் நடந்தப்ப நான் அங்கதான் ஏர்ஃபோர்ஸ் கமாண்டரா இருந்தேன் நான். நம்ம அதுக்கான ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கலாம் ஒரு வாரத்துக்குள்ள. ஆனா அது ரெஸ்பாண்ட் பண்ணாம நம்ம மத்த ஆங்கிள் எடுத்துட்டு போனோம். அதே சமயத்துல அதுல பார்த்தோம்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் கவர்மெண்ட் பண்ணப்ப எல்லா எவிடன்ஸும் நம்ம கலெக்ட் பண்ணி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு நம்ம கொடுத்தோம். அது அதனால இதுக்கான இந்த ஆக்ட் பண்ணவங்க பஹல்காம்ல எது ஷூட்டிங் பண்ணவங்க அவங்க ஹேண்ட்லர்ஸ் யாரு, அதுக்கான என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு, அதுக்கான ஒத்திகை 26/11க்கான ஒத்திகை நடந்த இடம் அந்த அதுக்கான கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம அதுக்கப்புறம் நம்மளால கண்டுபிடிச்சு கொண்டு வர முடிஞ்சது. அதே மாதிரி இப்போ அதெல்லாம் பண்ண முடியும். ஆனா போர்னு வந்ததுன்னா இப்ப நடக்கிற போர் இந்த யுக்ரைன் ரஷ்யா இதுல யுக்ரைன் ரொம்ப வீக்கான நாடா இருந்தாலும் ட்ரோன்ஸ் வச்சு என்ன மாதிரி டேமேஜ் ரஷ்யன் ஆயில் இன்ஸ்டாலேஷன்ஸ்க்கு நடந்தாங்க, அதே மாதிரி நம்ம ரிஃபைனரிஸ் எல்லாம் அட்டாக் ஆச்சுன்னா என்ன மாதிரி ஒரு டேமேஜ் ஆகும், இதெல்லாம் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் இந்த மாதிரி ஒரு சிவில் டிஃபென்ஸ் ஒத்திகை பார்க்கும்போது இது எல்லாம் பீப்புள் அவேரா இருக்கணும். அதே சமயத்துல எந்தெந்த ஏஜென்சிஸ் எந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் நீங்க சொல்லக்கூடியதுல இப்ப எல்லையில இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய டென்ஷன்ஸை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நாம காஷ்மீர்லயோ பஞ்சாப்லயோ ராஜஸ்தான்லயோ இருக்கிற ஒத்திகை அப்படின்னு. ஆனா தமிழ்நாட்டிலும் கூட இந்த ஒத்திகை அப்படிங்கிறது தேவையா இருக்குதா, அல்லது அவங்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு டார்கெட் இங்க வரைக்கும் வர முடியும் அப்படிங்கிறதாக இருக்கு? அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப இருக்கிற டெக்னாலஜிஸ், ட்ரோன் டெக்னாலஜி பர்டிகுலரா இப்ப இருக்கிற இதுல இந்த பாசிபிலிட்டிஸ் பத்தி ரூல் அவுட் பண்ணவே முடியாது. இப்ப தமிழ்நாட்டில் ஒன்று அட்டாக் பண்ணோம்னா ஒரு அன்னோன் சிவில் ஷிப்ஸ்ல ட்ரோன்ஸ் கொண்டு பக்கத்துல இருந்து அந்த ரேஞ்சுக்குள்ள கொண்டு அடிக்க முடியும். அதனால அது நம்ம அந்த இவங்களுடைய ஷிப்பா யாருடைய ஷிப்பா அது கூட தெரியாம கூட நம்ம சர்ப்ரைஸ் ஆகலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் போருக்கான ஒரு அவேர்னஸ் பீப்புளுக்கு இருக்கணுங்கிற சமயத்துல ஹோல் ஆஃப் கண்ட்ரிங்கிற ப்ரிப்பரேஷன் இருந்தாதான் கரெக்ட். அதுதான் இப்ப எல்லாரும் ஒரே ஃப்ரீக்வன்சில இருப்போம், ஒரே மாதிரி சப்போர்ட் கொடுக்க முடியும். விதண்டாவாதத்தில் யாரும் ஈடுபட்டு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட். ஓகே ஓகே ரைட். ஆர்கே எஸ், ஒரே ஒரு இது மட்டும் தான். இப்போ 2008 நடந்த அந்த தாக்குதல்ல சார் குறிப்பா சொன்ன மாதிரி அந்த தகவல் எல்லாம் எடுக்க முடிஞ்சது. ஏன்னா பாம்பேல இருந்து பேசியிருக்கானுங்க, இவங்க பாகிஸ்தானுக்கு பேசியிருக்கானுங்க, அந்த தகவல் எடுக்க முடிஞ்சது. 2016 2019 நடந்த தாக்குதல்ல இவர்கள் அதாவது எல்இடி லஷ்கர் இ தாய்பா கிளைம் பண்ணியிருக்குது, நாங்க தான் செய்தோம்னு பாகிஸ்தான்ல கிளைம் பண்ணியிருக்கு. இது மூணுக்கும் ப்ரூஃப் இருக்கிறது. ஏனென்றால் ஒன்னு இந்த கம்யூனிகேஷன் இன்டர்செப்ஷன், ரெண்டாவது அவனே கிளைம் பண்ணியிருக்கான். இதுக்கு இன்னும் கிளைமெண்டே கிடையாது. அப்ப நாம இந்த செய்தி முதல்ல கிளைம் பண்ணிட்டு அவன் பேக் வாங்கிட்டான். இதுக்கு முதல்ல கிளைம் பண்ணிட்டு எலிட்டியோட லிங்கான ஒரு ஆர்கனைசேஷன் கிளைம் பண்ணிட்டு அதுக்கு அவனை பேக் அடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும், அதனால
Obviously நமக்கு என்ன பிரச்சனை, அங்க என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா மிக தெளிவாக இது எல்லாமே வந்து லெட்டர் பேட் ஆர்கனைசேஷன்ஸே கிடையாது. எவனோ ஒருத்தன் போன் போட்டு சொல்றான், அதை வச்சு தான் நாம வந்து எல்லாரும் செய்தியை போடுறோம். இப்போ எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், சூர்யாவுக்கும் தெரியும் இது பாகிஸ்தான் செஞ்ச விஷயம் தான். ஆனா இதற்கு இன்னைக்கும் ப்ரூஃப் இல்லைங்கிறதா ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு நாம் பிரசன்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கிறது. அந்த ஒரு இதுல இருந்து அந்த பெல்லிஜரண்டான ஒரு ரியாக்ஷன் தான் நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓஐசி, ஆர்கனைசேஷன் இஸ்லாமிக் யூனிட்டி. ரெண்டாவது வந்து இப்போ நான் 2001 அந்த ஒத்திகையை நான் பார்த்திருக்கேன். பிராஸ் ட்ராக்ஸ் நடந்த சமயத்துல நடந்த விஷயங்கள் பார்த்திருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூப்பினுடைய லீவ் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அதன் பிறகு வந்து ட்ரெயின்ஸ் டைவர்ட் பண்ணுவாங்க, அங்க எடுத்துட்டு போகணும்னு சொல்லி. மிலிட்டரி கான்வாய்ஸ் வந்து ஃபார்வர்ட் பேஸ்க்கு போகும். அதே மாதிரி சிவிலியன், ஏர் டிராபிக், ரயில் டிராபிக் எல்லாமே வந்து நேரா பார்டர் இல்ல. ஒரு நிமிஷம் சார், அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். யூ ஆர் பிரிப்பேரிங். அதுக்கு முன்னால ஒரு மாக் ட்ரில் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கான்றது கேள்வி இருக்கு. அப்ப என்னை பொறுத்தவரை இப்போ அரசாங்கத்துக்கு ஒரு பொலிட்டிக்கல் क्वेश्चन சார், இது பொலிட்டிக்கல் ஆன்சர் பண்றேன். அரசாங்கத்தை பொறுத்தவரை பயங்கரமான பிரஷர் எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்தே பிரஷர். பாகிஸ்தான் அடிச்சிருவோம், கொன்றுவோம் எல்லாம் வந்து டெல்லியில் இருக்கிற, நோய்டா இருக்கிற சேனல்ஸ், ஹிந்தி சேனல்ஸ் எல்லாம் போட்டு அவர்களே வந்து அவங்க ஸ்டுடியோக்குள்ளாலே கொண்டு வந்துட்டாங்க. ஏர்பிளைன் அதெல்லாம் கொண்டு வந்து பயங்கரமா ஒத்திகை பார்த்து எல்லாம் பாகிஸ்தானை டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு கொண்டு நிறுத்திட்டாங்க. அந்த பிரஷர்ல தான் இந்த அரசாங்கம் வந்து இதை டைவர்ட் பண்ணும். அதாவது ஏதோ ஒரு எக்ஸசைஸ் வந்து மக்களுக்கு கொடுக்கணும். எப்படி கொரோனா காலத்துல வந்து தலி பேங்கிங் எக்ஸசைஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் தான் இது. நிச்சயமாக ஒரு இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து நீங்க போர் செய்ய போறீங்களா இல்லையான்ற கூட, அதாவது இன்னைக்கு ட்ரூப் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா நமக்கு தெரியும்ல. நம்ம பல்லாவரம் பெட்டாலியனும் இங்க இருக்கின்ற ஏரியா கமாண்ட்ல இருந்தும் நிச்சயமாக ஆட்கள் அங்க போவார்கள். அது அங்க கூட இன்னும் லீவ் கேன்சல் பண்ணல. அந்த ஒரு நிலைமையில் இருக்கும்போது நிச்சயமாக இது தேவையான அந்த கேள்வி நான் இன்னைக்கு எழுப்ப விரும்புகிறேன். நாளைக்கு செய்கின்ற இந்த ஒத்திகையினுடைய நோக்கம் என்ன என்ற கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். ஓகே, ரைட், பேசலாம். நாளை மாலை 4 மணி முதல் 5 மணி வரைக்கும் இந்த போர் ஒத்திகை அப்படிங்கிறது, போர்க்கால ஒத்திகை நாடு முழுக்க 244 மாவட்டங்களில் நடைபெற இருக்குது. சென்னை, தமிழ்நாட்டிலும் 4 இடங்களில் இந்த போர் ஒத்திகை அப்படிங்கிறது நடக்குது. நாளை மாலை 4 மணி முதல் 9 மணி வரை இந்த போர்க்கால ஒத்திகை அப்படிங்கிறது நடக்குது. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்பாக்கம், மணலி, அதே போல் ஆவடி, மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தான் இந்த போர்க்கால ஒத்திகை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து பேசலாம். இந்த நம்மோட மருத்துவர் திரு அமலோற்பநாதன் நினைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் திரு அமலோற்பநாதன். தொடர்ச்சியாக நீங்கள் இதை பார்த்துட்ருக்குறீங்க, உங்கள் பார்வை என்ன சொல்லுங்கள்? எஸ், கார்த்திகேயன், நான் விடைபெற விரும்புகிறேன். நான் கொஞ்சம் வேறு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால நான் கிளம்புறேன். யார் சொல்கிறாங்க? மாதேஷன் சார். எஸ் சார், சொல்லுங்கள் சார். எஸ், இல்லை, நான் வேறு கமிட்மெண்ட் இருக்கா போக வேண்டியதாக இருக்குது. அதனால தேங்க்யூ ஃபார் காலிங். ஃபைன் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். அமலோற்பண்ணா சார், உங்களுக்கு கேட்குதுங்களா? ஓகே, நம்ம